கண்களை மூடி சொர்க்கத்தை மனதில் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கண்முன் என்ன தென்படுகிறது? வெண்மையான மேகங்கள், கிண்ணறங்கள், ஆர்ஃபுகளுடன் நித்திய அமைதியா? சொர்க்கத்திற்கும் சரியான உறுதியான கட்டட வரைபடங்கள் உள்ளன என்று நான் சொன்னால் என்ன நினைப்பீர்கள்? பல்வேறு சமூகங்களின் புனித நூல்களுக்குள் தங்கத்தாலான தெருக்கள், பாலாறுகள், நாம் கற்பனை செய்ய முடியாத அரண்மனைகள் கொண்ட ஒரு உன்னதமான உலகின் விரிவான வரைபடங்கள் மறைந்திருக்கின்றன. இன்று நாம் வெறுமனே கனவு காணப்போவதில்லை. நாமே கட்டட வடிவமைப்பாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் மாறி அந்த ரகசிய வரைபடங்களை ஆராயப் போகிறோம். கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம், ஏன் வைக்கிங் புராணங்களில் கூட சொர்க்கம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை ஒப்பிட்டுப் பார்க்கப் போகிறோம். தயாராக இருங்கள், ஏனெனில் இந்த இலட்சிய உலகின் திட்டங்கள் உங்களை உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இறுதியில் இந்த அற்புதமான கட்டுமானங்கள் அனைத்தும் கடவுளைப் பற்றி பேசுவதை விட நம்மை பற்றி மனிதர்களைப் பற்றித்தான் அதிகமாக பேசுகின்றன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நம் பயணத்தை தொடங்கும் முன் மனிதர்கள் ஏன் சொர்க்கத்தை வடிவமைக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்ப்போம். மரணத்திற்குப் பின் ஒரு இலட்சிய உலகம் என்ற இந்த எண்ணம் வெறுமனேயொரு அழகான கதை மட்டுமல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி. ஆபத்துகள், பசி, அநீதி ஆகியவற்றால் நிறைந்திருந்த பண்டைய மனித வாழ்க்கைக்கு சொர்க்கம் என்பது பாதுகாப்பு மற்றும் வெகுமதிக்கான வாக்குறுதியாக இருந்தது. தவறுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் உலகம் அது. பசியால் வாடியவன் முடிவற்ற கனிகள் நிறைந்த சோலைகளை கனவு கண்டான். போரினால் களைத்தவன் நித்திய சமாதானத்தை நாடினான். ஆகையால் சொர்க்கத்தின் கட்டடக் கலை ஒரு கண்ணாடி போல செயல்படுகிறது. அது அந்தந்த கலாச்சாரத்தின் ஆழமான அச்சங்கள், நம்பிக்கைகள் மற்றும் விழுமியங்களை பிரதிபலிக்கிறது. இந்த வானுலக வரைபடங்களை ஆய்வு செய்வதன் மூலம் அவற்றை உருவாக்கிய மக்களின் ஆன்மாவை நாம் ஆராய்கிறோம். வாருங்கள், இப்போது சொர்க்கத்தின் மிக பிரபலமான ஆர்க்கிடைப்பாக இருக்கும் அந்த தோட்டத்திலிருந்து நம் பயணத்தை தொடங்குவோம். ஆபிரகாமிய மதங்களின் அடிப்படைகளில் இருந்து ஆரம்பிப்போம். யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகிய மூன்றும் சொர்க்க பூங்கா என்ற பொதுவான கருத்தை ஒரே ஆரம்பப் புள்ளியாக பகிர்ந்து கொள்கின்றன. யூத மதத்தில் அது கான் ஏதேன், கன் ஈடன் அல்லது ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது எதிர்கால வெகுமதியை பெறுவதற்கான ஒரு இடம் மட்டுமல்ல, இழந்த நல்லிணக்கம் குறித்த ஒரு நினைவூட்டலாகும். அங்குள்ள வடிவமைப்பு என்பது அதன் மிகச்சரியான, தூய்மையான நிலையில் உள்ள இயற்கையின் வடிவமைப்புதான். வேட்டையாடுபவர்களும் இரைகளும் இல்லாத ஒரு உலகை கற்பனை செய்து பாருங்கள். கடின உழைப்பு இல்லாமல் பூமி பலன்களைத் தரும். மனிதன் கடவுளுடனும் அனைத்து படைப்புகளுடனும் முழு நல்லிணக்கத்துடன் வாழும் இடம் அது. முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், 2 ஆறுகள் பிரிந்து 4ஆக மாறி அந்த தோட்டம் முழுவதற்கும் நீர் பாய்ச்சுகின்றன. இது வாழ்வின் மற்றும் செழுமையின் அடையாளம். இங்கே தங்கம் அல்லது விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இல்லை. மிக உயர்ந்த மதிப்பு எதுவென்றால் களங்கமற்ற, தூய்மையான அந்த வாழ்க்கைதான். ஒரு யூத விசுவாசிக்கு சொர்க்கம் என்பது மேகங்களுக்கு இடையே பறப்பது அல்ல. மாறாக, இந்த இலட்சிய ஒழுங்கு மீண்டும் பூமியில் மீட்டெடுக்கப்படுவதே ஆகும். அதுதான் வரவிருக்கும் ஓலம் ஹாபா, ஒலாம் ஹாபா எனும் உலகம். கிறிஸ்தவத்தில் தோட்டத்தைப் பற்றிய சிந்தனை ஒரு மாபெரும் மாநகரத்தின் அளவிற்கு விரிவடைந்து செல்கிறது. ஆம், ஏதேன் தோட்டம் முக்கியமானதுதான். ஆனால் கிறிஸ்தவ பரலோகத்தின் உச்சமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் விவரிக்கப்பட்டுள்ள புதிய எருசலேம்தான். இங்கிருந்துதான் உண்மையான ஒரு கட்டிடக்கலை திருவிழா தொடங்குகிறது. அடக்கம், எளிமை போன்றவற்றை மறந்துவிடுங்கள். இது வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும் ஒரு நகரம். இதன் பிரதான சிறப்பம்சம் என்னவென்றால் அதுதான் ஒளி. இதற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமையே இதை ஒளிரச் செய்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், அது சுத்த தங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு நகரம். அதுவும் கண்ணாடி போல ஒளி ஊடுருவும் அளவிற்கு தூய்மையான தங்கம். இது வெறும் செல்வச் செழிப்பல்ல. இதுவே தெய்வீகத் தூய்மையின், பரிசுத்தத்தின் அடையாளம். இதன் அஸ்திபாரம் 12 விலைமதிப்பற்ற இரத்தினக் கற்களால், அதாவது யாஸ்பர் முதல் அமேதிஸ்ட் வரையிலான கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதுமே பிரம்மாண்டமான ஒரு மதிலால் சூழப்பட்டுள்ளது. இது அழகின் கட்டிடக்கலை மட்டுமல்ல, முழுமையான பாதுகாப்பின் மற்றும் நித்தியத்தின் வடிவமாகும். புதிய எருசலேம் என்பது குழப்பத்தின் மீதான ஒழுங்கின் வெற்றியாகும். புதிய எருசலேமின் விவரங்களை நாம் உற்று நோக்கலாம்.
இந்த பரலோக நகரத்திற்கு 12 வாசல்கள் உள்ளன. ஒவ்வொரு வாசலும் தனித்தனியான பிரம்மாண்டமான ஒரே ஒரு முத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. இதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? பல முத்தல்ல, ஒரே ஒரு பிரம்மாண்டமான முத்து. ஒவ்வொரு வாசலிலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒன்றின் பெயர் எழுதப்பட்டுள்ளது. இது விசுவாசிகள் அனைவரின் ஒற்றுமையை குறிக்கிறது. பளிங்கு போலத் தெளிவான ஜீவ தண்ணீரின் நதி நகரத்தின் ஊடே ஓடுகிறது. அதன் கரைகளில் ஜீவ விருட்சம் வளருகிறது. ஏதேன் தோட்டத்தைப் போலன்றி இங்குள்ள ஜீவ விருட்சம் வருடத்திற்கு 12 முறை பலன் தருகிறது. அதன் இலைகள் மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் தேசங்களை சுகப்படுத்துவதற்கும் இருக்கின்றன. இந்த நகரத்தில் ஆலயம், கோயில் இல்லை. இது மிகவும் வியப்பளிக்கும் விஷயம். ஆலயம் என்பது கடவுளைச் சந்திக்கும் இடமாக இருந்தது. ஆனால் புதிய எருசலேமில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நகரச் சூழலும் தெய்வீகத்துடன் நேரடி தொடர்பு கொள்வதற்கான இடமாக மாறுகிறது. இது கட்டிடக்கலையும் இறையியலும் ஒன்றிணையும் மிக உன்னதமான உச்சக்கட்டமாகும். இப்போது கிழக்கு பக்கம் சென்று இஸ்லாமியர்களின் சுவர்க்கமான ஜன்னத் பற்றிய பார்வையை பார்க்கலாம். ஜன்னத் என்பதற்கு பொருள் தோட்டங்கள் என்பதாகும். கிறிஸ்தவர்களின் சுவர்க்கம் ஒரு நகரம் என்றால், இஸ்லாமிய சுவர்க்கம் என்பது பல அடுக்குகள் கொண்ட கண்கவர் பூங்கா வளாகமாகும். ஜன்னத் என்பது ஒரே ஒரு தோட்டம் அல்ல, அது பல்வேறு அடுக்குகளில் அமைந்திருக்கும் பல தோட்டங்களின் தொகுப்பு. ஒவ்வொன்றும் அதற்கு முந்தையதை விட அதிக அழகு வாய்ந்தது. உயர்ந்த அடுக்குகள் அல்லாஹ்வின் சிம்மாசனத்திற்கு, அதாவது அர்ஷுக்கு மிக நெருக்கமானவை. இது ஒரு படிநிலை அமைப்பு மற்றும் வெகுமதியின் கட்டிடக்கலை. பூமியில் அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு ஏற்றவாறு நீதியுள்ளவர்களுக்கு அங்கே உறைவிடங்கள் வழங்கப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் அடிப்படையான அம்சம் நீர்தான். குர்ஆன் இந்த தோட்டங்களை கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இடங்களாக தொடர்ந்து விவரிக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு படிமம். குறிப்பாக பாலைவனத்தில் தோன்றிய ஒரு கலாச்சாரத்தை பொறுத்தவரை, அங்கு நீர் என்பது வாழ்வுக்கும் மிக உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கும் ஒத்ததாகும். ஜன்னத் ஒரு புலன் உணர்வு அனுபவம். அங்கு அழகிய காட்சிகள் மட்டுமல்ல, கஸ்தூரியின் நறுமணம், இதமான நிழல் மற்றும் நீரின் மெல்லிய சலசலப்பு ஆகியவை நிரந்தரமாக இருக்கும். ஜன்னத் சொர்க்கம் பற்றிய விளக்கங்களில் ஆறுகளுக்கு தனிச் சிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவை சாதாரண நீரோட்டங்கள் அல்ல. இஸ்லாமிய சொர்க்கத்தில் 4 வகையான நதிகள் ஓடுகின்றன. ஒருபோதும் கெட்டுப்போகாத தூய்மையான தண்ணீர் நதிகள், சுவை ஒருபோதும் மாறாத பால் நதிகள், ஆனந்தத்தை மட்டுமே தரும் ஆனால் போதை ஏற்படுத்தாத மது நதிகள், மற்றும் வடிகட்டிய சுத்தமான தேன் நதிகள். இந்த பாய்ச்சல்கள் அனைத்தும் சேர்ந்து அளவற்ற செல்வத்தையும் தூய்மையையும் வெளிப்படுத்தும் ஒரு நம்ப முடியாத நிலப்பரப்பை உருவாக்குவதை கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு வகையான கட்டிடக்கலை தீர்வு. இது மனிதனின் அடிப்படை ஆசைகளான தாகத்தை தீர்ப்பது, பசியை நீக்குவது மற்றும் இன்பத்தை நாடும் வேட்கை ஆகியவற்றை நேரடியாக பூர்த்தி செய்கிறது. ஆனால் இவை அனைத்தும் அவற்றின் பரிபூரணமான தெய்வீக வடிவத்தில் உள்ளன. இந்த நதிகள் வெறும் அலங்காரப் பொருட்கள் மட்டுமல்ல, அவை விசுவாசிகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நித்தியமான கலப்பற்ற தெய்வீக ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள். இது பூவுலகில் இருக்கும் எந்த ஒரு எதிர்மறை விளைவுகளும் இன்றி அனைத்து உணர்வுகளுக்கும் முழுமையான திருப்தியளிக்கும் நிலையாகும். ஜன்னத்தின் வாசிகள் எங்கே வசிப்பார்கள்? அவர்கள் திறந்த வானத்தின் கீழே இருக்க மாட்டார்கள். குர்ஆன் அவர்களுக்கு அதி ஆடம்பரமான உறைவிடங்களை விவரிக்கிறது. இவை உயர்ந்த அரண்மனைகளாகவோ அல்லது முத்துக்களாலும் விலை உயர்ந்த இரத்தினங்களாலும் அமைக்கப்பட்ட கூடாரங்களாகவோ இருக்கலாம். விசுவாசிகள் அலங்கரிக்கப்பட்ட மென்மையான மஞ்சங்களில் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் பட்டு மற்றும் சரிகை ஆடைகளை அணிந்து தாமாகவே நாடி வளைந்து கனிந்து குலுங்கும் சொர்க்கத்து பழங்களை சுவைப்பார்கள். இங்குள்ள கட்டிடக்கலை முழுமையான வசதி, அமைதி மற்றும் கௌரவத்தை வலியுறுத்துகிறது. கொளுத்தும் வெயிலோ அல்லது கடுமையான குளிரோ அற்ற நிழல் நிறைந்த சோலைகளில் அமைந்துள்ள முடிவற்ற அரங்குகளை, பவிலியன்ஸ், கற்பனை செய்து பாருங்கள். அனைத்தும் மன அமைதிக்காகவும் ஆனந்தத்திற்காகவும் படைக்கப்பட்டுள்ளன. ஒரு முக்கியமான விடயம், இந்த மாளிகைகளில் நாம் அறிந்த வகையில் பூட்டுகளோ அல்லது தடுக்கும் சுவர்களோ கிடையாது. ஏனென்றால் சொர்க்கத்தில் அச்சத்திற்கோ பொறாமைக்கோ அல்லது பகைமைக்கோ இடமில்லை. இது ஒரு திறந்த வரவேற்பளிக்கும் இடமாகும்.
அங்கு வசிப்போர் அனைவரும் சகோதரர் சகோதரிகளாகவே உள்ளனர். இது முழுமையான நம்பிக்கையையும் சமூக நல்லிணக்கத்தையும் அடிப்படையாகக் கொண்ட ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை ஆகும். இப்போது ஒரு கருத்தியல் பாய்ச்சலை எடுத்து இந்து மதம் மற்றும் பௌத்தம் போன்ற தர்ம மதங்களைப் பற்றி பார்ப்போம். இங்கே சொர்க்கம் என்ற கருத்து மிகவும் சிக்கலானதாக மாறுகிறது. இது எப்போதும் இறுதி இலக்காக இருப்பதில்லை. இந்து மதத்தில் பல வானுலகங்கள் அதாவது லோகங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் பிரபலமானது இந்திர பகவானின் உலகமான சுவர்க்கமாகும். இது ஒரு தற்காலிகமான சொர்க்கமாகும். இங்குதான் ஆன்மாக்கள் தங்கள் புண்ணிய செயல்களுக்காகச் சென்று இன்பங்களை அனுபவிக்கின்றன. சுவர்க்கத்தின் கட்டுமானம் பிரம்மாண்டமானது. அங்கே வானுலகத் தோட்டங்கள், தெய்வங்கள் வாழும் அரண்மனைகள் மற்றும் வேண்டும் வரங்களை அருளும் கற்பக விருட்சம் ஆகியன உள்ளன. இது இன்பம், இசை மற்றும் நடனம் நிறைந்த இடம். ஆனால் இங்குள்ள முக்கிய வார்த்தை தற்காலிகமானது என்பதே. நல்ல கர்மாவின் இருப்பு தீர்ந்து விடும்போது அந்த ஆன்மா மீண்டும் பூமியில் பிறப்பெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறது. எனவே சுவர்க்கம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது நிரந்தர வீடு அல்ல, மாறாக ஒரு ஆடம்பர விடுதி போன்றதுதான். உண்மையான நோக்கம் மோட்சம், மோக்ஷா தான். அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதே. இந்து சமயத்தில், குறிப்பாக வைணவத்தில், உச்சகட்ட ஆன்மீக நிலையை அடைந்தவர்களுக்கு நித்தியமான வைகுண்டம் என்னும் ஒரு உலகம் இருக்கிறது. இது விஷ்ணு பகவானின் திவ்யமான ஆன்மீக இருப்பிடம். அதன் கட்டமைப்பு பௌதிக உலகத்தின் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டது. வைகுண்டத்தில் உள்ள அனைத்தும் உணர்வுடன் இருப்பதாகவும் தூய ஆன்மீக சக்தியால் ஆனதாகவும் விவரிக்கப்படுகிறது. அங்கிருக்கும் மாளிகைகள் சிந்தாமணி கல்லால் கட்டப்பட்டவை. மேலும் அங்குள்ள தோட்டங்களில் விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பக விருட்சங்கள் நிறைந்துள்ளன. வைகுண்டவாசிகள் அனைவரும் 4 கரங்களைக் கொண்ட விஷ்ணுவின் திருமேனியை ஒத்த உடலை பெற்றிருப்பார்கள். அவர்கள் எந்நேரமும் பகவானுக்கு பிரேமையுடன் கூடிய பக்தி தொண்டு செய்வதில் மூழ்கியிருப்பார்கள். இந்த உலகத்தில் வெளிச்சம் சூரியனிலிருந்து வருவதில்லை, மாறாக அது விஷ்ணுவின் திருமேனியிலிருந்தும் வைகுண்டவாசிகளின் ஒளிப்பிழம்பிலிருந்தும் தோன்றுகிறது. இது வெறும் ஓய்வெடுக்கும் இடம் அல்ல, இது சுறுசுறுப்பான ஆன்மீக வாழ்க்கைக்கான களம். அங்கு நித்தியமான பேரின்பம் மட்டுமே நிலைத்திருக்கும். வைகுண்டத்தின் கட்டமைப்பு பூரணமான ஆன்மீக ஒத்திசைவின் வெளிப்பாடாகும். அங்கு பௌதிக துயரங்களுக்கோ அல்லது எந்த கட்டுப்பாடுகளுக்கோ இடமே கிடையாது. பௌத்தத்தில் சுவர்க்கத்தை பற்றிய கருத்து இன்னும் ஆழமான பல பரிமாணங்களைக் கொண்டது. இங்கு சுத்த பூமிகள், சுத்தா பூமி என்றொரு கோட்பாடு உள்ளது. இது மேற்குலகம் கருதும் சொர்க்கம் போல் முற்றிலும் இருப்பதில்லை. மாறாக ஞானமடைந்த புத்தர்களால் படைக்கப்பட்ட இலட்சிய உலகங்கள் அவை. இவற்றுள் மிக பிரபலமான சுத்த பூமி அமிதாப புத்தரின் சுகாவதி ஆகும். அங்கு செல்வதற்கு நற்செயல்களை விட உள்ளார்ந்த நம்பிக்கையும் அமிதாபரின் நாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதும் முக்கியம். சுகாவதியின் கட்டிட அமைப்பு நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அங்கிருக்கும் தரை முழுவதும் தங்கத்தால் ஆனதாம். அரண்மனைகளும் மண்டபங்களும் 7 வகையான இரத்தினங்களால் கட்டப்பட்டுள்ளன. அங்குள்ள மரங்கள் கூட விலை மதிப்பற்ற கற்களால் ஆனவை. காற்று வீசும்போது அவை தர்மத்தை, அதாவது பௌத்த போதனையை பற்றி பேசும் அற்புதமான இசையை எழுப்புகின்றன. இது வெறும் சிற்றின்ப நுகர்ச்சிக்கான ஹிடனிஸ்டிக் இடம் அல்ல, மாறாக ஞானத்தை அடைவதற்கான ஒரு இலட்சிய பல்கலைக்கழகமாகவே இது செயல்படுகிறது. இந்த உலகில் உள்ள அனைத்தும் உயிர்கள் நிறுவனத்தை நோக்கிய தங்கள் பயணத்தில் முன்னேற உதவுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுகாவதியின் கட்டிட அமைப்பு மற்றும் அதன் விவரங்களுக்குள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். அங்கு தாமரை குளங்கள் உள்ளன. அவற்றிலுள்ள நீர் 8 நற்குணங்களைக் கொண்டுள்ளது. உதாரணமாக, அது குளிர்ச்சியாகவும் இனிப்பாகவும் பசியை போக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த தடாகங்களின் அடியில் தங்க மணல் பரவியுள்ளது. இந்த புனித பூமியின் வாசி குளிக்க விரும்பினால் நீர் தானாகவே அவர் விரும்பும் உயரத்திற்கு மேலே வந்து நிற்கும். சுகாவதியில் உள்ள பறவைகள் சாதாரண விலங்குகள் அல்ல, அவை அமிதாப புத்தரின் வெளிப்பாடுகள். அவற்றின் கீதம் கூட ஒரு போதனையாக, அதாவது தர்ம பிரசங்கமாக ஒலிக்கும். இங்கு இரவும் இல்லை, மோசமான காலநிலையும் இல்லை, நோய்களும் இல்லை, முதுமையும் இல்லை. உணவு கூட விலை மதிப்பற்ற தட்டுகளில் தானாகவே தோன்றும். ஒரு நபர் வயிறு நிறைந்தவுடன் அந்த உணவு மறைந்துவிடும்.
ஒட்டுமொத்த சுகாவதியின் நிலப்பரப்பும் அதன் கட்டிட அமைப்பும் ஒரு ஊடாடும் கற்றல் சூழலாகச் செயல்படுகிறது. தியானத்திற்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இடையூறு விளைவிக்கும் அனைத்து கவனச்சிதறல்களையும் தடைகளையும் நீக்குவதே இதன் முதன்மையான நோக்கம். இது ஒரு பயிற்சி பெறுபவருக்கு, மாணவருக்கு உரிய சொர்க்கம், வெறும் சுற்றுலா பயணிக்கு அல்ல. ஆனால் பௌத்தத்தின் குறிக்கோளான நிர்வாணம் என்றால் என்ன? இங்கேதான் நாம் கட்டமைப்பு ஆன்டி ஆர்கிடெக்சர் என்ற ஒரு கோட்பாட்டை சந்திக்கிறோம். நிர்வாணம் என்பது ஒரு இடமோ தளமோ அல்ல. அதற்கு எந்த வரைபடமோ சுவர்களோ பூங்காக்களோ ஆறுகளோ தேவைப்படுவதில்லை. நிர்வாணம் என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் அணைதல் அல்லது தணிதல் ஆகும். இது ஆசைகள், பேராசை, வெறுப்பு, அறியாமை, அதாவது நம்மை துன்பச் சுழற்சி மற்றும் மறுபிறவியில் கட்டிப்போடும் அனைத்தின் அழிவு அல்லது அடக்கம். மற்ற அனைத்து சொர்க்கங்களும் மிகச்சரியான கட்டமைப்புகளாகவோ அல்லது வெளிகளாகவோ கருதப்பட்டால், நிர்வாணம் என்பது எந்தவிதமான இடத்தின் தேவையிலிருந்தும் முழுமையான விடுதலை. இது வார்த்தைகளால் விவரிக்கவோ உருவகப்படுத்தவோ முடியாத பூரண அமைதி மற்றும் சுதந்திரத்தின் நிலை. இது ஒரு விஷயம் அல்ல, மாறாக ஏதோ ஒன்றின் முற்றான நிறுத்தம். எனவே நிர்வாணத்திற்கு என்று ஒரு கட்டமைப்பு இல்லை. இதுதான் ஆதர்ச உலகத்தை பற்றிய மிக தீவிரமான திட்டம். ஏனென்றால் இது உலகத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக அதன் எல்லைகளை விட்டு முழுமையாக வெளியேறும்படி அழைக்கிறது. இப்போது உலக மதங்களை விட்டுவிட்டு பழங்கால நாகரிகங்களின் புராணக் கதைகளுக்குள் நுழைவோம். அதில் முதலில் நாம் பார்க்கப் போவது பண்டைய எகிப்தைத்தான். அவர்களின் சொர்க்கம் யாருவின் வயல்கள், ஃபீல்ட்ஸ் ஆஃப் யாரு, அல்லது நாணல் வயல்கள், ஃபீல்ட்ஸ் ஆஃப் ரீட்ஸ் என்று அழைக்கப்பட்டது. அதன் அமைப்பும் வடிவமைப்பும் ஆச்சரியப்படும் விதமாக இந்த உலகை ஒத்திருந்தது. இறந்த பிறகுள்ள உலகை எகிப்தியர்கள் நைல் நதி பள்ளத்தாக்கின் மிகச் சிறந்த இலட்சியப்படுத்தப்பட்ட வடிவமாகவே கற்பனை செய்தனர். இது வளமான வயல்வெளிகள், தெளிவான நீருடன் கூடிய கால்வாய்களால் பிளவுபட்டு இருந்தது. அங்கு இறந்தவர்கள் தொடர்ந்து விவசாயப் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. ஆம், நீங்கள் கேட்பது சரிதான். எகிப்திய சொர்க்கத்தில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. என்றாலும் அந்த வேலை மிகவும் இலகுவாகவும் அதிக விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருந்தது. இந்த இலகுவான வேலையிலிருந்து கூட தப்பிப்பதற்காக பணக்கார எகிப்தியர்கள் தங்கள் கல்லறைகளில் உஷாப்தி எனப்படும் சிறப்புச் சிலைகளை வைத்தனர். இவை அவர்களுக்காக வேலை செய்ய வேண்டும். யாருவின் வயல்கள் என்பது நிலைத்தன்மை மற்றும் யூகிக்கக்கூடிய தன்மையின் சொர்க்கமாக இருந்தது. இது ஒரு விவசாயியின் கனவு, போர் வீரனின் அல்லது மாயவாதியின் கனவல்ல. இங்குள்ள அமைப்பு என்பது ஒழுங்கு, வளம் மற்றும் செழிப்பான பூமி சுழற்சியின் நித்தியமான மறுபிரதியாகும். இப்போது நாம் கடுமையான வடக்கு திசைக்கு, வைக்கிங்குகளின் உலகிற்குச் செல்லலாம். சொர்க்கத்தை பற்றிய அவர்களின் நம்பிக்கைகள் அவர்களின் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஒரு வீரமான தன்மையுடன் அமைந்திருந்தன. அவர்களின் மிக முக்கிய சொர்க்கம் வல்ஹலா, அதாவது வீர மரணம் அடைந்தவர்களின் மண்டபம். இது ஒரு சோலையோ அல்லது அமைதியான நகரமோ அல்ல, மாறாக இது கடவுள் ஓடின் பிரம்மாண்டமான விருந்து மண்டபம். வால்கல்லாவின் கட்டுமானம் ஒரு போர்க்களத்தை ஒத்திருந்தது. மிக பிரம்மாண்டமாக இருந்தது. இதன் கூரை தங்க முலாம் பூசப்பட்ட கேடயங்களால் ஆனது. கூரை தாங்கிகளாக ஈட்டிகள் பயன்படுத்தப்பட்டன. போரில் தீரமாக உயிரிழந்த வீரர்கள் மட்டுமே இந்த மண்டபத்துக்குள் நுழைய முடியும். அங்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நாளும் அவர்கள் போர்க்களம் சென்று ஒருவருக்கொருவர் சாகும் வரை சண்டையிடுவார்கள். மாலை ஆனதும் அவர்களின் காயங்கள் அனைத்தும் மாறி இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். பிறகு அனைவரும் வால்கல்லாவுக்குத் திரும்பி இரவு முழுவதும் விருந்து வைப்பார்கள். அவர்கள் தேன் மது அருந்துவார்கள். அத்துடன் தினமும் மறுபிறவி எடுக்கும் சேரீம் நீர் என்னும் பன்றியின் மாமிசத்தையும் உண்பார்கள். இது முடிவே இல்லாத போரின், முடிவே இல்லாத விருந்தின் சொர்க்கமாக இருந்தது. வால்கல்லாவின் வடிவம் ஓய்வுக்காக அல்ல, தொடர்ச்சியான பயிற்சி மைதானமாகவே வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் இந்த வீரர்கள்தான், அதாவது ஐன்ஹெர்ஜார் இறுதிப் போரான ராக்னரோக்குக்காகவே தயாராகிக் கொண்டிருந்தார்கள். வைக்கிங்குகளுக்கு வால்ஹல்லா மட்டும்தான் இறுதிப் புகலிடமா? நிச்சயமாக இல்லை. மிக அரிதாக பேசப்படும் மற்றொரு இடமும் இருந்தது. அதுதான் ஃபோல்க்வேங்காரம், அதாவது மக்களின் புல்வெளி. இது ஃப்ரேயா தேவியின் இருப்பிடம்.
போரில் வீர மரணமடையும் வீரர்களில் பாதியை தன்னிடம் அழைத்துக் கொள்ளும் உரிமை இவருக்கு இருந்தது. பிரம்மாண்டமான அரண்மனையாக வர்ணிக்கப்படும் வால்ஹல்லாவைப் போலல்லாமல் ஃபோல்க்வாங் என்பது அழகிய புல்வெளியாகவோ அல்லது திறந்த வெளியாகவோ இருந்தது. இந்த புல்வெளியின் மையத்தில்தான் ஃப்ரேயாவின் தனி அரண்மனை செஸ்ரூம்னிர் அமைந்திருந்தது. துரதிர்ஷ்டவசமாக இந்த இடத்தைப் பற்றிய விரிவான விளக்கங்கள் குறைவாகவே கிடைத்துள்ளன. ஆனாலும் இந்த சிந்தனை ஒரு முக்கியமான மாற்று வழியை வழங்குகிறது. வால்ஹல்லா என்பது போர் வீரர்களுக்கான முற்றிலும் ஆண்களுக்கான சொர்க்கமாக இருக்குமானால், அன்புக்கும் வளத்துக்கும் அதிபதியான ஃப்ரேயாவின் ஆட்சியின் கீழ் உள்ள ஃபோல்க்வாங் அமைதியும் இணக்கமும் நிறைந்த மிகவும் நிம்மதியான இடமாக இருந்திருக்கலாம். இது ஒரே கலாச்சாரத்திற்குள்ளேயே கூட வெவ்வேறு மதிப்பு அமைப்புகளுக்கு ஏற்ப மற்றும் வெவ்வேறு கடவுள்களின் பாதுகாப்பின் கீழ் சொர்க்கத்தின் பலவிதமான வடிவமைப்புகள் இருந்திருக்கக்கூடும் என்பதைக் காட்டுகிறது. சூரிய ஒளி நிறைந்த பண்டைய கிரேக்கத்திற்குச் செல்வோம். அங்கு வீரர்களுக்கும் நீதிமான்களுக்கும் உரிய சொர்க்கம் எலிசியம் அல்லது எலிசியன் வயல்வெளிகள் என்று அழைக்கப்பட்டது. இருள் சூழ்ந்த ஹேடஸின் சாம்ராஜ்யத்தைப் போலன்றி எலிசியம் நித்திய ஒளி மற்றும் பேரின்பத்தின் இருப்பிடமாக இருந்தது. அதன் கட்டுமானம் முதன்மையாக இயற்கையானதாகவே இருந்தது. அது உலகின் எல்லையில் இருந்த அழகிய புல்வெளிகள். அங்கே எப்பொழுதும் மென்மையான ஜெஃபிர் காற்று வீசியது. நித்திய வசந்தம் நிலவியது. அங்கு உழைப்பிற்கு தேவையே இல்லை. பூமி தானாகவே வருடத்திற்கு 3 முறை விளைச்சலைத் தந்தது. வீரர்கள் தங்கள் நேரத்தை விளையாட்டுகளிலும் சுவாரஸ்யமான உரையாடல்களிலும் இசையை ரசிப்பதிலும் செலவிட்டனர். அது ஓய்வுக்கும் தகுதியான நிம்மதிக்கும் கிடைத்த சொர்க்கமாக இருந்தது. புதிய ஜெருசலேமின் பிரம்மாண்டமான நகரங்களோ அல்லது வல்ஹல்லாவின் போர் மண்டபங்களோ அங்கு இருக்கவில்லை. இது மத்தியதரை கடலோரத்தின் மிகச்சிறந்த கனவுலகம். சாகசங்களாலும் சலசலப்பாலும் களைத்த ஒரு மனிதனின் ஓய்வுக்கான இலட்சியக் கனவு இது. எலிசியத்தின் அடிப்படை கோட்பாடு என்னவென்றால், மனிதன் அமைதியும் தாராளமும் கொண்ட இயற்கையோடு இணங்கி வாழ்வதுதான். அப்படியென்றால் பழங்கால ஐரோப்பாவின் மர்மம் நிறைந்த குடிகளான செல்ட்ஸ் எப்படிப்பட்ட சொர்க்கத்தை நம்பினார்கள்? அவர்களுக்கு சொர்க்கத்தின் மீதான சொந்த பார்வை இருந்தது. அதை அவர்கள் பெரும்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தீவுகள், ஐஸ்லஸ் ஆஃப் த பிளெஸட் அல்லது மறு உலகம், அதர்வேர்ல்ட் என்று அழைத்தனர். அவலோன் போன்ற இந்த தீவுகள் அறியப்பட்ட உலகிற்கு அப்பால் மேற்கே எங்கோ அமைந்திருந்தன. அங்கு வாழும் சித் எனப்படும் அதன் குடிகளின் அழைப்பின் மூலம் மட்டுமே அங்கே நுழைய முடிந்தது. இந்த இடங்களின் அமைப்பே மாயமாக இருந்தது. அங்கு நேரம் வேறுவிதமாக ஓடியது. ஓராண்டு அங்கே ஒரு நாளாகத் தோன்றியது. இது நோயோ மரணமோ இல்லாத நித்திய இளமைக்கான நிலங்களாகும். அங்கே சாகா வரம் தரும் பழங்களைக் கொண்ட ஆப்பிள் மரங்கள் வளர்ந்தன. அத்துடன் நிரந்தரமான விருந்து அங்கே நடந்து கொண்டே இருந்தது. இந்த உலகங்கள் பெரும்பாலும் கண்ணாடி கோபுரங்கள் என்றோ அல்லது காற்றில் மிதக்கும் தீவுகள் என்றோ வர்ணிக்கப்பட்டன. இது வெறும் ஓய்வெடுக்கும் இடம் மட்டுமல்ல, மாயமும் இசையும் மர்மங்களும் நிறைந்த ஒரு இணை உலகம், பேரலல் வேர்ல்ட் ஆகும். செல்டிக் சொர்க்கம் என்பது கடுமையான யதார்த்தத்திலிருந்து தப்பித்து நித்திய அற்புதங்கள் நிறைந்த உலகிற்குச் செல்லும் ஒரு தப்பித்தல் வடிவமைப்பு, ஆர்கிடெக்சர் ஆஃப் எஸ்கேபிசம் என்று சொல்லலாம். சொர்க்கத்தை பற்றிய மிகப் பழமையான ஒரு கருத்துக்கு திரும்புவோம். இது பல பின்வந்த கலாச்சாரங்களை பாதித்தது. அதுதான் மெசபடோமிய பாரம்பரியம். சுமேரிய புராணங்களில் டில்முன் என்ற ஒரு தேசம் இருந்தது. அது மிகவும் தூய்மையான, ஒளியுள்ள, கரையற்ற நிலமாக பார்க்கப்பட்டது. அங்கு நோயோ மரணமோ துக்கமோ இல்லை. சிங்கமும் ஆட்டுக்குட்டியை வேட்டையாடவில்லை. காகமும் அதன் அபசகுணமான ஒலியை எழுப்பவில்லை. ஆனால் இந்தச் சிறந்த நிலத்தில் ஒரே ஒரு குறை இருந்தது. அங்கு சுத்தமான நன்னீர் இல்லை. இதற்காக என்கி கடவுள் சூரியக் கடவுளான ஊட்டு பூமிக்கு அடியிலிருந்து நீரை மேலே கொண்டு வரச் சொன்னார். அதன்பின் தில்முன் பழமரங்கள் நிறைந்த ஒரு தெய்வீகத் தோட்டமாக மாறியது. பல ஆய்வாளர்கள் இந்த தில்முன் புராணக்கதைதான் பைபிளில் குறிப்பிடப்படும் ஏதேன் தோட்டத்துக்கு, கார்டன் ஆஃப் ஈடன், முன்மாதிரியாக அமைந்தது என்று கருதுகிறார்கள். தில்முனின் வடிவம் மிகச் சுலபமானது. இது அடிப்படையில் ஒரு பாலைவனச் சோலைவனம்தான். சொர்க்கத்தைப் பற்றிய இந்த கனவு வறட்சியான மெசபடோமியாவின் கடுமையான நிஜத்திலிருந்து உருவானது. அந்த பகுதியில் தண்ணீரும் பசுமையும் தான் மிக உயர்ந்த மதிப்புகளாக கருதப்பட்டன.
உலகிலேயே மிகவும் பழமையான மதங்களில் ஒன்றான ஜோராஸ்ட்ரிய மதத்தில் சொர்க்கத்தை பற்றி பார்ப்போமா? அவர்களின் சொர்க்கம் கரோத்மானா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் இசை இல்லம். சின்வத் பாலத்தை சின்வாட் பிரிட்ஜ் கடந்து சென்ற பிறகே நீதியோடு வாழ்ந்தவர்களின் ஆன்மா அங்கே நுழைகிறது. இந்த இடத்தின் கட்டிடக்கலை என்பது ஒளி மற்றும் இசையால் பின்னப்பட்டுள்ளது. இது எல்லையற்ற ஒளியின் சாம்ராஜ்யமாக விவரிக்கப்படுகிறது. அங்கு புண்ணியவான்களின் ஆன்மாக்கள் நித்திய ஆனந்தத்தில் திளைத்து உச்ச கடவுளான அஹுரா மஸ்தாவை அஹுரா மஸ்தா புகழ்ந்து பாடுகின்றன. சுவாரஸ்யம் என்னவென்றால், ஜோராஸ்ட்ரிய மதத்தில் சொர்க்கத்திற்கு பல நிலைகள் இருக்கின்றன. அவை 3 முக்கிய நற்குணங்களுடன் தொடர்புடையவை: நல்லெண்ணங்கள், குட் தாட்ஸ், நல்ல வார்த்தைகள், குட் வேர்ட்ஸ், மற்றும் நல்ல செயல்கள், குட் டீட்ஸ். ஒருவரின் வாழ்க்கை எவ்வளவு தர்மத்தோடும் நீதியோடும் இருந்ததோ அவ்வளவு உயரமான சொர்க்கத்தின் நிலையை அடைவார். இசை இல்லம் என்பது அரண்மனைகள், தோட்டங்கள் நிறைந்த பெளதீக தளமாக இல்லாமல் தெய்வீக ஒளி மற்றும் நல்லிணக்கத்துடன் முழுமையாக ஒன்றிப்போகும் ஒரு நிலையை குறிக்கிறது. இதை ஒளியும் சேர்ந்து உருவாக்கிய கட்டிடக்கலை என்று சொல்லலாம். சுவர்க்கத்தை வடிவமைக்க வேண்டும் என்ற மனிதனின் ஆர்வம் இந்த நவீன காலத்திலும் கூட சற்றும் குறையவில்லை என்பது ஆச்சரியமான விஷயம். அது இப்போது மதச்சார்பற்ற, சமயமற்ற வடிவங்களை பெற்றுள்ளது. உதாரணமாக, அறிவியல் புனைகதைகளை, சயின்ஸ் ஃபிக்ஷன் பாருங்கள். அங்கே நோய்கள், முதுமை, மரணம் போன்றவற்றை தொழில்நுட்பம் வெற்றி கொண்ட ஒரு கனவுலகத்தை, யூட்டோப்பியன் வேர்ல்ட், அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். பிளாக் மிரர் தொடரின் பிரபலமான சான் ஜூனிபெரோ அத்தியாயத்தில் வருவது போல நம்முடைய உணர்வை பதிவேற்றம் செய்து நிரந்தரமாக வாழக்கூடிய மெய்நிகர் உலகங்கள். இவைதான் சொர்க்கத்தின் இன்றைய வடிவங்கள். அவற்றின் கட்டமைப்புகள் மிகவும் சுத்தமான, எளிமையான நகரங்களாகவும், இணைய வெளியாகவும், சைபர் ஸ்பேஸ் அல்லது முழுமையான செயற்கைக்கோள்களாகவும் கூட இருக்கலாம். அவை நம்முடைய தற்போதைய மதிப்புகளான தொழில்நுட்ப முன்னேற்றம், தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் ஆன்மா மூலம் அல்லாமல் தரவுகள், டேட்டா மூலம் அடையக்கூடிய அழியாத்தன்மை ஆகியவற்றையே அப்படியே பிரதிபலிக்கின்றன. ஒரு சிறந்த உலகத்தை வடிவமைக்க வேண்டும் என்ற அடிப்படை மனித ஆசை சற்றுவும் மாறவில்லை. அது சமய கோட்பாடுகளின் மொழியிலிருந்து தொழில்நுட்ப மொழியாக மாறியுள்ளது என்பதை இது நிரூபிக்கிறது. இந்த கட்டடக் கலை திட்டங்கள் அனைத்தும் வெளிப்படையாக பார்த்தால் முற்றிலும் வேறுபட்டவையாக இருந்தாலும் இவற்றை இணைக்கும் பொதுவான அம்சம் என்ன? தங்க நகரங்கள், பசுமை மாறாத தோட்டங்கள், விருந்து மண்டபங்கள், ஏன் மாய உலகங்கள், வெர்ச்சுவல் வேர்ல்ட்ஸ் கூட. இவை அனைத்தும் வெவ்வேறாக இருந்தாலும் அதன் அடித்தளத்தில் இருப்பது ஒரே ஒரு அடிப்படைதான். அதுதான் வலி, பயம், அநீதி இல்லாத ஒரு உலகம் குறித்த கனவு. தேவை இருந்த இடத்தில் செழிப்பை நோக்கிய முயற்சி, மோதல் நிலவிய இடத்தில் அமைதியை நோக்கிய முயற்சி, மரணம் இருந்த இடத்தில் நித்தியத்தை நோக்கிய முயற்சி. சுருக்கமாகச் சொன்னால், சொர்க்கத்தின் கட்டடக்கலை என்பது நம்பிக்கையின் கட்டடக்கலைதான். ஒவ்வொரு இனமும் தங்களுடைய பூமி வாழ்க்கையில் எவை குறைவாக இருந்ததோ அந்த பொருட்களைக் கொண்டே தங்களுக்கான சிறந்த உலகத்தை கட்டினார்கள். வீரர்கள் நிரந்தரமான புகழையும், விவசாயிகள் எப்போதும் விளையும் அறுவடையையும், தத்துவவாதிகள் நித்திய உண்மைகளையும் கனவு கண்டார்கள். இந்த வானுலக வரைபடங்களை நாம் ஆராயும்போது நாம் வெறும் கற்பனைகளை பார்க்கவில்லை. மாறாக மனித ஆன்மாவின் சாரத்தை பார்க்கிறோம். அது எப்பொழுதும் ஒரு சிறந்த உலகத்தை குறைந்தது தங்கள் கனவிலாவது உருவாக்கவே முயன்றிருக்கிறது. சரி, நாம் ஒரு நம்ப முடியாத பயணத்தை முடித்திருக்கிறோம். சொர்க்கம் என்பது வெறும் மேகங்கள் மற்றும் தேவதைகள் மட்டுமல்ல என்பதை நாம் கண்டோம். அது முழு நாகரிகங்களின் ஆன்மாவை பிரதிபலிக்கும் மிகவும் சிக்கலான, பிரம்மாண்டமான கட்டுமானத் திட்டங்கள். புதிய ஜெருசலேமின் ஒளிரும் நகரத்தைக் கண்டு வியந்தோம். ஜன்னத்தின் அடுக்குத் தோட்டங்களில் உலாவினோம். வால்ஹல்லாவின் விருந்து மண்டபத்தில் உண்டோம். மேலும் சுகாவதியின் கச்சிதமான நிலப்பரப்பில் தியானித்தோம். அநேகமாக நாம் கற்ற மிக முக்கியமான பாடம், அந்த திடுக்கிடும் திருப்பம் என்னவென்றால், இந்தச் சொர்க்கங்களின் அனைத்து படிமங்களும் அவை நம் மரணத்திற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதை குறிப்பதை விட நம் வாழ்க்கையில் நமக்கு மிகத் தீவிரமாக தேவைப்படுவது என்ன என்பதையே அதிகம் பேசுகின்றன. இது நீதியைப் பற்றிய, செழிப்பைப் பற்றிய மற்றும் பாதுகாப்பைப் பற்றிய உலகளாவிய மனிதனின் கனவு.
இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த தெய்வீக வரைபடங்களை உற்று நோக்க உங்களுக்கு ஆர்வம் இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுத்து புதிய ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு பின்தொடரவும். சப்ஸ்கிரைப். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி. நீங்கள் உங்கள் சொந்த சொர்க்கத்தின் கட்டிடக் கலைஞராக இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதை கமெண்ட்டுகளில் விவரியுங்கள். நம்ப முடியாத இந்த இலட்சிய உலகங்களின் தொகுப்பை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம்.